True Light Network. Truly beyond truth. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரமும் சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லப்படுகிற ஒவ்வொரு செய்திகளுக்காக ஜெபித்துக் கொள்ள மறவாதிருங்க. நம்ம செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். செப்டம்பர் 13 அமெரிக்காவின் டெக்சாஸில் ஞானஸ்நானம் எடுத்தனர். தாவீதின் இசைக்கருவிகளை வைத்து வெளியிடப்பட்ட பாடல் த கிங். இங்கிலாந்தில் 30,000-க்கும் அதிகமான பேர் கலந்து கொண்ட கிறிஸ்தவ திருவிழா. இருளில் வழி தேடும் ஆசைகளை கொண்டு பாவத்தை ருசித்த வாலிபன் பூம் கேங். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது எப்படி? பெல்ஜியத்தில் 10,000-க்கும் மேற்பட்ட ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்டனர். பிலிப்பைன்ஸ் தீவுகளில் உள்ள பாண்டோபாக் என்கிற கிராமத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்ட தேவாலயம். கர்நாடகாவில் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படும் சமுதாய அழுத்தங்கள். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க தேசத்துல எழுப்புதல் தீவிரமா பரவி கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம அறிந்திருப்போம். அமெரிக்கால குறிப்பா டெக்சாஸ்ல 3,000-க்கும் அதிகமான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. கடந்த செப்டம்பர் மாதம் 13 மற்றும் 14 தேதிகளில் டெக்சாஸில் உள்ள ஓபன் வாட்டர் லாட்ஜ் வில்ஸ் பாயிண்ட் என்கிற இடத்தில் மாபெரும் ஆராதனை கூட்டம் மற்றும் ஞானஸ்தான நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஞானஸ்தான நிகழ்வில் கிட்டத்தட்ட 3,389 பேர் ஞானஸ்தானம் பெற்று தேவனை மகிமைப்படுத்தினர். இதை குறித்து ஞானஸ்தானம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற போதகர்கள் கூறும்போது, அப்போஸ்தலர் காலத்தில் ஒரே நாளில் 3,000 பேர் ஞானஸ்தானம் எடுத்த நிகழ்வு எங்களுக்கு ஞாபகம் வருகிறது என்று கூறியிருக்கின்றனர். 3,381 மக்கள் இந்த வாரத்தில் டெக்சாஸில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாங்கள் சோர்வாக தெரியலாம், ஆனால் சோர்வில் இல்லை, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஜனங்கள் தேடி வந்ததை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஞானஸ்தான நிகழ்வு எட்வர்டின் மனைவி டேவுடன் முடிவடைகிறது. இன்று அவர்களது 50வது திருமண நாள். மேலும் எங்களது 25வது எழுப்புதல் நிகழ்வும் கூட. இப்படியாக தேவன் எங்களை ஆசிர்வதித்து வருகிறார். இந்த எண்ணிக்கை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது. எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் நிரம்பி வழிகிறார்கள். இன்னும் 3 விதமான இடங்களில் ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கிலும் ஜனங்கள், நாங்களும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக. சமீபத்தில் அமெரிக்காவில் சார்லி கிர்க்கின் மரணம் நம்மை வெகுவாக பாதித்தாலும் எழுப்புதலுக்கு தீப்பொறியாய் அது அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சமீப நாட்கள்ல கிறிஸ்தவ பாடல்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைந்து கொண்டு வருது. தாவீதினுடைய இசைக்கருவியை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பாடல் அநேகர் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கு. த கிங் என்கிற இந்த ஒரு பாடலை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. இந்தியாவில் தேவனை மகிமைப்படுத்தி வெளியிடும் பாடல்கள் யூடியூபில் அநேகம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் மிகவும் ஆர்வமாக இதை செய்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது சமீபத்தில் ஹார்ப் அண்ட் ஷோஃபார் மினிஸ்ட்ரி யூடியூப் வலைத்தளத்தில் த கிங் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட பாடல் அதிக கவனத்தை பெற்றுள்ளது. இஸ்ரேல் தேசத்தில் ஊழியம் செய்து வரும் போதகர் கிரண் பாலா அவர்கள் இப்பாடலை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். அவரும் அவர் குடும்பத்தினரும் அதிக பிரயாசப்பட்டு இப்பாடலை மிக அழகாக தயாரித்து வழங்கியுள்ளனர்.
இதில் விசேஷமானது என்னவென்றால் தாவீதின் காலத்தில் உபயோகித்த கின்னரம் என்கிற இசைக்கருவியான ஹார்ப் மற்றும் எக்காலம் என அழைக்கப்படும் சோஃபார் 2 இசைக்கருவிகளையும் மிக அருமையாக இசைத்து பாடல்களை பாடியுள்ளனர். அனைவரும் கைகளில் கின்னரம் இசைத்து கொண்டு பாடுவது நம்மை கவரும் வண்ணமாக இருக்கிறது. The kingdom of the world has become the kingdom of our Lord and of His Christ என்கிற பாடலை மிக அழகாக வாசித்ததை இப்பொழுது நாம் பார்க்கலாம். The kingdom of the world has become the kingdom of our Lord and of His Christ. The kingdom of the world has become the kingdom of our Lord and of His Christ. 24 elders lay down their crowns. We give thanks to you, Lord God Almighty, the one who was and who is to come. உங்களுக்கும் உங்கள் ஆலயத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கின்னரம் மற்றும் எக்காலம் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். உலகத்தின் அநேக இடங்கள்ல எழுப்புதலக்கினி தீவிரமா பரவி கொண்டிருக்கு. அநேக 1000 லட்சம் ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. குறிப்பா இங்கிலாந்துல 30,000த்திற்கும் அதிகமானோர் கூடி ஒரு கிறிஸ்தவ திருவிழால பங்கு பெற்றிருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. தற்போது ஐரோப்பியாவில் அதிகமான எழுப்புதலின் சம்பவங்களை நாம் கேட்டு வருகிறோம். சமீபத்தில் பிக் சர்ச் ஃபெஸ்டிவல் என்கிற நிகழ்வு கோலாகலமாக இங்கிலாந்தில் உள்ள விஸ்டன் எஸ்டேட் வெஸ்ட் சசெக்ஸ் என்கிற இடத்தில் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள சபைகள், கிறிஸ்தவ இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்தியிருக்கின்றனர். இந்த நிகழ்வு 2009ஆம் ஆண்டிலிருந்து வருடந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நடந்த நிகழ்வு ஆகஸ்ட் 22, 24 அன்று நடைபெற்றது. இதில் இசை நிகழ்ச்சிகள், சுவிசேஷம், தேவ செய்தி, குடும்பங்களுக்கான கிறிஸ்தவ நிகழ்வு, வாலிபர்களுக்கான கிறிஸ்தவ நிகழ்வு, குழந்தைகளுக்கான கிறிஸ்தவ நிகழ்வு சுவாரஸ்யமாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 35,000 பேர் கலந்து கொண்டதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள ஜனங்கள் தங்கள் அன்பை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தும் வண்ணமாகவும் இந்நிகழ்வு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஊந்துதலாகவும் அமைந்தது. தேவன் இங்கிலாந்தில் மிகப்பெரிய எழுப்புதல் அசைவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அது தீவிரப்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்வோம். பாவத்தின் இருள்ல இருக்கிற ஒரு வாலிபர் எப்படியாக கிறிஸ்துவ தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக 10,000த்திற்கும் அதிகமான பெல்ஜியம் இனத்து மக்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எவ்வாறா கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தீவுல கட்டப்பட்ட பிரம்மாண்ட தேவாலயத்தை குறித்ததான செய்தி. இவைகளை குறித்ததான தொகுப்புகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். இருளான வாழ்க்கை ஒளிருமே, எதிர்கால நம்பிக்கை பிறக்குமே, அழிவில்லா வாழ்க்கை கிடைக்குமே, காரணம் தேற்றற வாழரே.
கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் ரேடியோ, உங்கள் மெய்யான தேற்றரவாளர். என்ன மாலதி அக்கா, என்ன பண்றீங்க? மொபைல்ல ஸ்பேஸ் இல்ல சுபி. என்னக்கா தேவையில்லாத நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க போல. தேவையில்லாத ஆப் எல்லாம் இல்ல சுபி, எல்லாம் நம்ம கிறிஸ்துவ ஆப்பை தான் வச்சிருக்கேன். அக்கா இப்போ நமக்கு நிறைய ஆப் வேண்டாம், ஒரே ஆப் போதும். ஒரே ஆப் போதுமா? ஒரே ஆப் போதும், அதுல நீங்க எல்லா ஊழியர்களுடைய நிகழ்ச்சியும் பார்க்கலாம். அந்த ஆப்போட பேர் என்னம்மா? இவாஞ்சல் ஓடிடிக்கா. இந்த இவாஞ்சல் ஓடிடியை நான் எப்படி இன்ஸ்டால் பண்றது? ரொம்ப சிம்பிள் தான். பிளே ஸ்டோருக்கு போய் இவாஞ்சல் ஓடிடின்னு டைப் பண்ணுங்க. ஆப்பிள் போன் வச்சிருந்தா ஆப்பிள் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உள்ள போனா சைன் அப் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க ஜிமெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன் செட்டிங்ஸ் எல்லாம் அலோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவாஞ்சல் ஓடிடி லாகின் ஆயிடும். இவ்ளோ ஈஸியா இருக்கு, இது எனக்கு தெரியாம போயிடுச்சே. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இது தெரியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நாங்க இவாஞ்சல் ஓடிடிக்கு மாறிட்டோம். அப்ப நீங்க? பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபர், பாவம் என்பது அநேகரை ஆட்கொண்டும் கட்டியும் வைத்திருக்கிற காரியம். கிறிஸ்து என்று அவங்களுடைய வாழ்க்கையில வருகிறாரோ, அந்த பாவக்கட்டிலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவ தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற அநேகரை நம்ம பார்த்து கொண்டு வரோம். இன்னைக்கும் குறிப்பா ஒரு வாலிபர் கிறிஸ்துவை எவ்வாறா ஏற்றுக்கொண்டார், அவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான காரியங்கள் நிகழ்ந்திருக்கு என்பதை குறித்ததான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. இப்படியும் ஒரு மனிதன் இருப்பானா என்று நீங்கள் பயப்படும் அளவிற்கு பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்த பூங் கேங் என்கிற மனிதனின் வாழ்க்கை தொகுப்பை சற்று பார்ப்போம். சிறு வயதிலேயே பெற்றோர்களால் நிராகரிக்கப்பட்டு பின்னர் பெற்றோர்களை இழந்து வாழ்ந்த பூங் கேங் மன அழுத்தத்தினாலும் தனிமையினாலும் தவறான பழக்க வழக்கங்களினாலும் மிக கொடிதான பாவங்களையும் சாதாரணமாக செய்து வந்தார். இவர் செய்வதை அவரது வலைதளங்களில் பதிவிட்டு பிரபலமுமானார். Don't worry about me, bro. Oh, all right. What up? Why y'all at it? Download Prince Montana Jungle Rules. You know what I'm saying? Thanks for the donuts. On Facebook, I see you want to do that same shit. Whole lot of gang shit. Can't ban me. You know what I'm saying? இவ்வளவு கொடிய மனிதனை தேவன் தொட முடியுமா? ஆம், முடியும். பூங் கேங்கை கைது செய்த காவல்துறையினர் இவரை சிறையில் அடைத்தனர். அந்த சிறையில்தான் அந்த அற்புதம் நடந்தது. அங்கு ஜோஷ்வா என்கிற ஒரு நபரை சந்தித்தார். அவர் மூலமாக சுவிசேஷம் பூங் கேங்கிற்கு பிரசங்கிக்கப்பட்டது. ஒரு இரவு பொழுது தேவ ஆவியானவர் பூங் கேங்கை தொட்டார். கண்ணீருடன் பூங் கேங் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். சிறை விட்டு வெளியே வந்ததற்கு பின்பாக ஞானஸ்தானம் எடுத்து தனது பெயரை ஜான் கபானா என்கிறதாக மாற்றிக்கொண்டார். இப்போது சிறை கைதிகள் மத்தியிலும் வாலிபர்கள் மத்தியிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தனது இதை வைத்து தேவன் எப்பேற்பட்ட நபரையும் மன்னித்து அவர் நாமத்தின் மகிமைக்காக உபயோகப்படுத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். உலகளவுல வசன எழுப்புதல் தீவிரமா பரவி கொண்டு வருது. குறிப்பா பெல்ஜியத்தில் இருக்கிற 10,000த்திற்கும் அதிகமான ஜனங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை அநேகர் தன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. பெல்ஜியமில் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹோப் என்கிற நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது. இதில் 14,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வை 600 பெல்ஜியம் இவாஞ்சலிக்கல் திருச்சபைகள் மற்றும் பில்லி கிரஹாம் இவாஞ்சலிஸ்டிக் அசோசியேஷன் இயக்கம் ஒன்று சேர்ந்து நடத்தியது. I was a little boy when Billy Graham came to Brussels, and to think that 50 years after I'm part of this wonderful Festival of Hope, it's a great privilege for me. Less than 2% of people here in Belgium have actually heard the gospel, which means 98% of people living here have never heard it. இதில் சுவிசேஷகர் டாக்டர் பிராங்க்லின் கிரஹாம் தலைமை தாங்கி நடத்தினார்கள்.
இந்த நிகழ்வு கிங் அரீனா என்கிற இடத்தில் நடத்தப்பட்டது. அங்குள்ள இருக்கைகள் 8000 மட்டுமே. ஆனால் கலந்து கொண்டவர்கள் 14000 பேர். அநேகர் வாஞ்சையுடன் தேவனுடைய வார்த்தையை கேட்க திரளாய் கூடி வந்தனர். இதில் பிரபல ஆராதனை பாடகர் சேரிட்டி கெயில் ஆராதனை பகுதியை நடத்தினார்கள். அநேகர் தேவனை சந்தோஷத்துடன் ஆராதித்தனர். அடுத்ததாக டாக்டர் பிராங்க்லின் கிரஹாம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். How many people are looking for the way in life? How many people want to know what truth is? And I'm sure that many people within this city that are here because they're running. They're running maybe from political problems back home. Maybe they're running from their family. Maybe they're running from a bad marriage. But I want you to know tonight that God loves you. He understands you. He knows your problems. He loves you. He cares for you. Many people in a big city like this are lonely. But Jesus said, I'll never leave you nor forsake you. மனுகுலத்திற்காக தேவன் கொண்ட அன்பை குறித்து அழகாய் போதித்தார். பாவ மன்னிப்பை குறித்தும் பிரசங்கித்தார்கள். வந்திருந்த அனைவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய தங்கள் உறவை புதுப்பித்துக் கொண்டனர். So I came forward because I decided to accept him as my Lord and Savior. He's just my everything. ஐரோப்பியாவில் இது ஒரு முக்கிய எழுப்புதல் நிகழ்வாக கருதப்படுகிறது. உலகளவில் அநேக கிறிஸ்தவ தேவாலயங்கள் கட்டப்பட்டு அநேகருக்கு தேவாலயங்கள் ஆசீர்வாதமாக அமைந்து கொண்டு வருது. குறிப்பா பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தீவுல ஒரு பிரம்மாண்டமான தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சதன் லுசானில் உள்ள தீவு பகுதிகளில் ஒரு குறுகிய பகுதியில் உள்ள கிராமமான பட்டாபாக் இங்கு 4000க்கும் குறைவாகவே ஜனங்கள் வசித்து வருகின்றனர். இந்த தீவிற்கு செல்வதும் இங்கு சுவிசேஷம் அறிவிப்பதும் மிகவும் கடினமான காரியமாகும். காடுகளும் மலைகளும் கொண்ட கரடு முரடான பாதை காணப்படும். அதனால் போக்குவரத்து மிகவும் கடினமாக இருக்கும். இங்கு இருக்கும் கிறிஸ்தவர்கள் சிறு சிறு வீடுகளில் கூடி சிறு சிறு இடங்களில் ஜெப ஆராதனை நடத்தி தேவனை மகிமைப்படுத்தி வருகின்றனர். இங்கு ஆராதிக்கும் கிறிஸ்தவர்களுக்காக இக்லேசியா நீ கிறிஸ்டோ என்கிற கிறிஸ்தவ இயக்கத்தின் மூலமாக இந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான தேவாலயம் கட்டப்பட்டது. தேவாலயம் நேர்த்தியாக வடிவமைப்பு செய்யப்பட்டு கட்டடக்கலை வல்லுநர்களால் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டு இருக்கும் ஆலயமாகும். அங்குள்ள ஜனங்களுக்கு ஆராதிப்பதற்கும் தேவனை தொழுது கொள்வதற்கும் எப்பொழுதும் மிகப்பெரிய கதவை திறந்து வைத்திருக்கின்றனர். உலகில் உள்ள நமக்கு தெரியாத அநேக சிறு சிறு தீவுகளிலும் சிறு சிறு இடங்களிலும் அநேக கிராமங்களிலும் எழுப்புதல் தொடங்கிவிட்டது. தேவன் ஆச்சரியமான விதத்தில் தீவு தேசங்களில் கிரியை செய்து வருகிறார். இந்த வாரத்தின் ஃபீல் த ரீல் ஷார்ட்ஸ் என்னவாக இருக்க போகிறது? அது மாத்திரம் இல்லாம கர்நாடகா கிறிஸ்தவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற வன்முறையின் காரியங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். இருளான வாழ்க்கை ஒளிருமே, எதிர்கால நம்பிக்கை பிறக்குமே, அழிவில்லா வாழ்க்கை கிடைக்குமே, காரணம் தேற்றற வாழறே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் ரேடியோ, உங்கள் மெய்யான தேற்றரவாளர். என்ன மாலதி அக்கா, என்ன பண்றீங்க? மொபைல்ல ஸ்பேஸ் இல்ல சுபி. என்னக்கா
தேவையில்லாத நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க போல. தேவையில்லாத ஆப் எல்லாம் இல்ல சுபி, எல்லாம் நம்ம கிறிஸ்துவ ஆப்பை தான் வச்சிருக்கேன். அக்கா, இப்போ நமக்கு நிறைய ஆப் வேண்டாம், ஒரே ஆப் போதும். ஒரே ஆப் போதுமா? ஒரே ஆப் போதும். அதுல நீங்க எல்லா ஊழியர்களுடைய நிகழ்ச்சியும் பார்க்கலாம். அந்த ஆப்போட பேர் என்னம்மா? இவாஞ்சல் ஓடிடிக்கா. இந்த இவாஞ்சல் ஓடிடியை நான் எப்படி இன்ஸ்டால் பண்றது? ரொம்ப சிம்பிள் தான். பிளே ஸ்டோருக்கு போய் இவாஞ்சல் ஓடிடின்னு டைப் பண்ணுங்க. ஆப்பிள் போன் வச்சிருந்தா ஆப்பிள் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உள்ள போனா சைன் அப் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க ஜிமெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன் செட்டிங்ஸ் எல்லாம் அலோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவாஞ்சல் ஓடிடி லாகின் ஆயிடும். இவ்ளோ ஈஸியா இருக்கு? இது எனக்கு தெரியாம போயிடுச்சே. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இது தெரியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நாங்க இவாஞ்சல் ஓடிடிக்கு மாறிட்டோம். அப்ப நீங்க? மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஃபீல் த ரீல் சார்ட்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம். இந்த வாரமும் சுவாரஸ்யமான ஒரு ஃபீல் த ரீல் சார்ட்ஸ் உங்களுக்காக. வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் இந்தியாவில் இருக்கிற அநேக மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான வன்முறைகள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டு வருது. குறிப்பா கர்நாடகாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேக சமுதாய அழுத்தங்கள்னால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. கர்நாடகாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் வன்முறை சமீப காலங்களில் அதிகரித்து இருக்கிறதாக அநேக அறிக்கைகள் கூறுகிறது. மத வன்முறையாளர்கள் கிறிஸ்தவ ஆலயங்களில் தாக்குதல் செய்கின்றனர். கிறிஸ்தவ பள்ளிகள் முற்றுகையிடப்படுகிறது. இதை போன்ற காரியங்கள் தொடர்ந்து கர்நாடகாவில் நடைபெற்று வருகிறது. வீட்டு சபைகள் நடத்துவதற்கு, வீடுகளில் ஆராதனை நடத்துவதற்கு முற்றிலுமாக தடை செய்வதற்கு மத வன்முறையாளர்கள் முயற்சி செய்கின்றனர். சில சமயங்களில் கிறிஸ்தவர்களுக்கு வீடு வாடகைக்கு தரப்படாமல் மறுக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு வேலைகளும் மறுக்கப்படுகிறது. 2001 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு சுவிசேஷம் கர்நாடகாவில் சொல்வதற்கு தடைகள் இருந்து வருகிறது. அதனால் அநேக கிறிஸ்துவை அறியாமலேயே இருக்கின்றனர். கர்நாடகா மாநிலத்திற்காக நாம் தீவிரத்தோடு ஜெபிப்போம். ஒரு பக்கம் உபத்திரவம் பெருகினாலும் ஒரு பக்கம் எழுப்புதலும் சிறு பொறியாக பெருகி வருகிறது. கிறிஸ்தவர்கள் தைரியமாக தங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று வருகின்றனர். இப்போது 11 லட்சம் கிறிஸ்தவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் இருப்பதாக அறிக்கைகள் கூறுகிறது. ஆனால் இந்த கணக்கெடுப்பு 2011 ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பு ஆகும். கர்நாடகாவின் உள்ளார்ந்த கிராமங்களில் சுவிசேஷ பணிகள் தீவிரமாக நடைபெற்று கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை கணிசமாக பெருகி வருகின்றது. கர்நாடகா மாநிலத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிப்போம். நேயர்களே, இந்த வாரத்தின் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் ஒவ்வொரு தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ள மறவாதிருங்க. செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரமும் உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளோடு உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட் ரீகன்.
Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.